ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம சேனலில் எவ்ரி சண்டேஸ் நம்மளுக்கு ஒரு குக்கிங் வீடியோஸ் வருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்குறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு செக் பண்ணலாமா? கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடிங்க, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோங்க, சோம்பு பட்டை தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்து பார்த்தா 5 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோங்க. அடுத்து இது 2 கிலோ சிக்கனுக்கு நான் இவ்வளோ பண்ண போகிறேன் நான். அடுத்து பார்க்குறதுனா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி தான் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் இதில் என்ன பண்ணுறேன்னா, இஞ்சி பூண்டு அதோட சேர்த்து தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். இப்படி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. பேன் நல்லா கொஞ்சம் காயிட்டுங்க. காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடாகணும். பாதியில் போட்டோம்னா பாதியில் நம்ம எது போட்டாலும் நல்லாவே டேஸ்ட் கிடைக்காதுங்க. அதனால் நல்லா காயிட்டும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறோம்னா, இன்னும் காயில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ எடுத்து போடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பட்டை, சோம்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டோம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நம்ம வதக்க நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க. அதில் இப்போ கொஞ்சம் ஆயில் பத்தல, நல்லா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ கொஞ்சம் பதமாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது என்னென்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு தேங்காய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த விழுது போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கொதி வரட்டும். நல்லா கலக்கி விடலாம். இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா போட்டு நல்லா வதக்கி விடலாம். அதாவது மசாலாவும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோணுங்க. எவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வருதோ அவ்வளோக்காவும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு இருக்கும். நல்லா கலரி விடலாம். நீங்கள் அதாவது கை விடாமல் நீங்கள் கலரி விட்டுட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இல்லைன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிக்கும். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம பாருங்கள் எப்படி பதத்துக்கு வந்திருக்குன்னு. நல்லா கலரலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம எதுவும் போட போகிறது கிடையாதுங்க. இதையே இப்போது நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை, ஓகே இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அது தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே எதுவும் டைரெக்டாக போகிறது இல்லைங்க. இனி தான் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டு நம்ம அடுத்தது சிக்கனுக்கு கிரேவிக்கு என்னென்ன போட வேண்டியது இருக்கோ அதையெல்லாம் 1 by 1 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்து, மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க.
ஸோ இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சிக்கன் எடுத்தாலே, சிக்கன் மட்டும் கிடையாது, நான்வெஜ்ஜுன்னு எடுத்தாலே நம்மளுக்கு என்னென்னா வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. எவ்வளோக்களவு நல்லா வதங்கி வருதோ அவ்வளோக்களவு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கூடும். அதனால் நல்லா வதங்கட்டும், எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கிளறி விட்டுட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதனால் வந்து சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் அப்படி பண்ணலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது கொஞ்சம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா மீடியம் சைஸில் வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ கொதி வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கிரேவி, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போது இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா அடுத்து, இப்போ வீட்டிலையே நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். இதில் ஒன்றும் கிடையாதுங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் சிக்கன் தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தேவைக்கேற்ப. இது எல்லாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இது என்ன டைரெக்டாக அப்படியே எடுத்து மசாலாக்குள்ளே போட்டுடலாம். நம்ம தனித்தனியாக போடுறதுக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே போட்டோம்னா அது ஒரு தனியான டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ போட்டாச்சுங்க, நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். அடுத்து நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடியே வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா கழுவி விடணுங்க. கழுவிட்டு தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதில் ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால் நீங்கள் நல்லா கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் சிக்கன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா வந்து பிரண்டு வரணும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கனும் மசாலாவும் எப்படி கிளறி விடுறோம்னு. நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போ தான் மசாலா வந்து எல்லா பக்கமும் செட் ஆகுங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போது கடைசி ஸ்டெப் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.